இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாளை நினைகூர்ந்து அவர் சொன்ன 7 வசனங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாட்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்தங்களோடு நாம் இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்விதமாக இந்த நாளிலும் அந்த சிலுவை தியானத்தை குறித்த ஒரு வசனத்தை தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். யாவரும் ஜெபத்தோடு கேளுங்கள். நீங்கள் கேட்கிற இந்த செய்தியை இனி வருகிற நாட்களிலே யூடியூபிலே நீங்கள் அதை பார்க்கலாம். அவ்விதமான ஒரு ஒழுங்கையும் இந்த நாட்களிலே நாங்கள் அதை செய்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி இதுக்கு முந்தி உள்ள செய்திகளையும் நீங்கள் அதில் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்குடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம். பைத்தியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கிறார்கள். கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ஆசீர்வதிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து சில அனுபவங்களை ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 2 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் சிலுவை தியானத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நாம் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கலாத்திய நிருபத்திலே பவுல் எழுதும்போது 2 அதிகாரம் 20 வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனை உடையவர்கள், சிலுவையின் அனுபவத்தை வாழ்க்கையில அனுபவமாய் பெற்றிருக்கிறவர்கள், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தின் வார்த்தை வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 2 அதிகாரம் 16வது வசனத்திலே, பகையை சிலுவையினால் கொன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பகை என்பது மனுஷரோடு என்பதை காட்டிலும் பிசாசு, சாத்தான், அவன் தான் நமக்கு பகையாளி அல்லது எதிராளி. அப்போது பிசாசனுடைய கிரியைகள், சாத்தானுடைய செயல்கள் நமக்குள்ளே ஜெயம் எடுக்காதபடி அதை நாம் ஜெயம் எடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். பகையை சிலுவையிலே கொன்று என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:20 சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்தமாக்கி கழுவி ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நான் இருப்பது முடியாத ஒரு காரியம். அந்த சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம். அதே போல கொலோசியர் 2:15 சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் இருக்கிற அப்படின்னாலாம் சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது பலனாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை குறித்து யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு 4 அனுபவங்களை வேகமாய் நாம் வாசித்து சிந்திக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 4 அனுபவங்கள், அதாவது சிலுவைக்கு நியமிக்கப்பட்ட இயேசு, சிலுவையை சுமந்த இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசு என்கிற ஒரு 4 அனுபவம் அந்த அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக அந்த யோவான் 19 அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் சிலுவையில் அறையப்படும்படி நியமிக்கப்பட்ட இயேசு, ஜனங்களும் சொல்லுகிறார்கள், பிலாத்து சொல்கிறார், நீங்களே சிலுவையில் கொண்டு அறையுங்கள். ஆண்டவர் இயேசு
உலகத்தில் இருந்த அந்த நாட்களிலேயே அவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்படியானால் இந்த சிலுவையின் அனுபவம் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசுவே முன்கூட்டி சொல்லியிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையானது இன்றைக்கு நிறைவேறுகிற ஒரு நிலை தான் நாம் அதில் பார்க்கிறோம். அந்த சிலுவை மரணம் இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 5:18 யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். எப்பொழுது எங்கே வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையும் நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சிலுவை பற்றி உபதேசத்தின் அனுபவத்தில் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆண்டவர் கடந்து வந்த அந்த சிலுவையின் பாதையின் அனுபவங்களிலும் அல்லாவது சிலுவைக்கு நியமிக்கப்பட்ட இயேசு இந்த சிலுவை மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவை சுமந்த இயேசு இரண்டாவது அனுபவம். கொல்கதா கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு போகிறார் என்பதை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை அநேக படங்களிலே இயேசுவை குறித்த வாழ்க்கை வரலாறு படங்களிலே நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட இடங்களிலே போகும்பொழுது வாரினால் அடித்து அவிதமான ஒரு கொடூரமான காட்சியோடு இரத்தம் வழிகிற சிந்தை செயலோடு ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை சுமந்து கொண்டு போவதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதனையின் மத்தியிலே ஆண்டவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழுவுகளால் குணமானீர்கள். ஆண்டவர் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். ஆனால் அதனுடைய உண்மை என்ன? அந்த சிலுவை என்பது என்ன ஒரு காரியத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், மனுக்குல பாவம், மனுக்குல பாவத்தை சுமந்து கொண்டு போகிறார். அதைத்தான் மேலே வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமக்கிற அந்த அனுபவமாய் நம்முடைய பாவங்கள், நாம் சுமக்க வேண்டிய சுமை அவர் சுமந்து சென்றபடினால்தான் இன்றைக்கி நீங்களும் நானும் மீட்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதனால தான் அந்த சிலுவை பற்றிதான உபதேசம், சிலுவை பற்றியதான அனுபவங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஏனென்றால் அதன் மூலம்தான் இன்றைக்கி நீங்களும் நாமும் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையின் அனுபவமும் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியான ஒரு அனுபவமும் நமக்கு கிடைத்திருக்கு என்பதை தான் அந்த வசனம் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கூட சற்று கவனித்து பாருங்கள். ஒருவேளை ஏதோ வழக்கத்தின்படி போகிற ஒரு கூட்டமாக, வாழ்கிற ஒரு கூட்டமாக, சடங்காச்சாரமாய் போகிற ஒரு கூட்டமாக நாம் ஆலயத்திலே வருகிற ஆராதனை செய்கிற மக்களாக இராதபடி, ஆண்டவரின் பாவத்தை சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், ஆகவே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயத்தை உடையவர்களாய் நாம் செயல்படுமானால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுல் ரோமாவரி சபையாருக்கு எழுதும்போது, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதனால தான் சிலுவை அவர் சுமந்து செல்கிற ஒரு அனுபவத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் கூட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இந்த சிலுவையின் அனுபவத்தில் எவ்விதமாக இயேசு மனுமக்களுடைய பாவத்தின் மீட்புக்காக சுமந்தாரோ அதில் நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி 3வது நாம் வாசிப்போமானால் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோட கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களில் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் என்று நாம் அதில் வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள், அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ 3வது ஒரு அனுபவம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அணிகளால் அடிக்கப்படுகிறதையும், முள்முடி சூடியிருக்கிறதையும், காயங்களோடு ரத்தம் வழிகிற அந்த அனுபவத்தோடு கூட
ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிற, அறையப்படுகிற ஒரு அனுபவத்தை 3வது அனுபவமாக நாம் அதில் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பு நீங்கள் பெற்றிருப்பீர்களான நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். அந்த தேசத்தில் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல பக்கத்தில் தான் அந்த கொல்கத்தா மலை இருப்பதை பார்த்துருக்க முடியும். அடியனுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் அதை நாம் பார்க்க முடியும். நகரத்துக்கு சமீபத்தில் தான் அந்த இடம் இருப்பதை நம்மளே பார்க்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்காக ஆண்டவர் சாபமானார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை குறைச்சல் உண்டாக்கும்படி, ஒரு வேதனை, ஒரு கேவலத்தை உண்டாக்கும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையின் சின்னமாக இந்த சிலுவை மரணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி எந்த ஜனத்திற்காக ஆசீர்வாதத்திற்கு இயேசு வந்தாரோ அந்த ஜனம் அவர் தமது சொந்தத்திலே வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படி தான் ஜனங்கள் இங்கே மரத்திலே தூக்கப்படுகிற ஒரு சபிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். மார்க் 15:27 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நம்மளே வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியானால் இந்த பக்கம் ஒரு கல்லை, இந்த பக்கம் ஒரு கல்லை, நடுவில் தான் இயேசு அறையப்பட்டிருக்கிறார். நன்ற கவனிங்கள். அதுலேயும் ஒரு மேன்மையை நாம் பார்க்கிறோம். ஒலிம்பிக் போட்டிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மற்ற போட்டிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓடி பிரைஸ் எடுக்கிறவங்க 3 பேர் எடுப்பாங்க. அப்போது முதல் பரிசு எடுக்கிறவர் நடுவில் இருப்பார், 2வது பரிசு எடுக்கிறவர், 3வது பரிசு எடுக்கிறவர். இங்கேயும் அதே போல் 2 கல்லறை வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் நடுவுன்னு சொன்னால் அந்த சிலுவையில் ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு கனத்துக்குரிய ஸ்தானம் அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். யோசேப்பு வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். அப்படியானால் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசு, அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்தவர்க்கும் இடும்படியாக சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். இது அவருடைய வழக்கம். 41ஆம் வசனத்திலே, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்திலே ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. எப்படி அங்கே இருந்தது? எல்லாமே தேவனுடைய ஒரு திட்டம். ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்னும் 4 அனுபவங்களை பார்க்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம், ரட்சிக்கப்பட நமக்கு அது தேவ பலன். முதலாவது, சிலுவைக்கு நியமிக்கப்பட்ட இயேசு, சிலுவை சுமந்த இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்காகவே, நம் ஒவ்வொருவருக்காகவே ஆண்டவர் அந்த சிலுவை சுமந்திருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நீதிமான் ஆகியிருக்கிறோமா? ஆண்டுடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலும் சிலுவை தியான வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒரு விசை கூட ஆராய்ந்து சிலுவையின் மேன்மையை அறிந்து உணர்ந்து அர்ப்பணித்து செயல்பட உதவி செய்யும். நீ சீக்கிரம் வரப்போகிறீர். அந்த வருகையிலே நாங்கள் சந்திக்கும்படி ஆயத்தத்தோடு வர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.